Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on pre-climax scene of Teddy movie. But if you came here for the first time, I am Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram. Link will be in description box. But for now, let's start. தேடிக்கொண்டிருக்கிறோம் என காவல்துறை ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க சம்பந்தப்பட்ட அனைவரும் அது முன்னாள் துணை ஆய்வாளர் விஜயகுமார் என அடித்து கூறுகிறார். என்னையா அலோலப்படுது ஒரு பெரிய வில்லனை நேத்து போட்டாங்க. ஸ்பாட்ல இருந்தவங்க போட்டது விஜயகுமார் தான் சொல்றாங்க. அவரோட ஜிப் தான் சர்றன்னு போச்சு. ஓகா மாதிரி ஒரு அப்படியே பயந்து ஓட்டேன். யாருமே இல்ல. ஜிப் தானா போதுங்க. ஆனா அந்த ஃபேஸ் விஜயகுமார் தான். கமிஷனர் விஜயகுமார் ஞாபகம் இருக்காடா? இந்த ராஜ் மர்டர் கேஸ்ல மினிஸ்டர் புள்ளிய போட்டு தள்ள. அவர் டிசியா இருந்தப்போ பொண்ணுங்க சேஃப்டிக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. சாஃப்ட்வேர் கேங்ல முடிச்ச ஒரே ஆள்ரா அவரு. அவரு தான் இறந்துட்டாருடா. மனுஷன் அது தப்பு தட்டி கேட்டாரு. கொன்னுட்டாங்க. இப்ப சாமியா வந்திருக்காரு என்ன பண்ணுவாங்க? என்ன நீ உளறற? செத்தவர் எப்படி பாவோட வருவாரு? இந்த சரீரத்துக்கு தான் சாவல் அன்வாக்கு கிடையாது. ஆவியோ சாமியோ நான் பண்ணதா அது போதும். செத்தவர் எப்படி பா உயிரோட வருவாரு? நம்ம வர வைப்போம் மாப்ள. புர்றா. Facebook, Twitter, WhatsApp மூலமா ஒரு உயிர் கொடுப்போம். கொலைக்கு காரணம் ஆவியா? This is India. சாமியா? இல்லை. இவை அனைத்திற்கும் பின்னால் இருப்பது மர்ம ஆசாமியா? பதிலுக்காக காத்திருக்கிறது தமிழகம். ஆயா மார்னிங் சார். உட்காரு. பரவாயில்ல சார். ஆமா, விஜயகுமார் ஆவி கிவி அப்படிங்கிறாங்க, டிவியில வேற ஆவிங்கிறாங்க, சாமிங்கிறாங்க. யோ, உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இல்லை? உங்கால நீங்களே போட்டு தள்ளிட்டு பழிய தூக்கி செத்தவன் மேல போடுறீங்களோ? செத்தவன் ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரங்க. இல்ல சார், அது வந்து இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். குத்தவாளி யாரா இருந்தாலும் சரி, சுட்டு புடி. பிடிச்சது சார். சரி, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்க ஆள் ஒருத்தரை போட்டீங்களா ரத்னம், அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணைலாம் தெரியும். அந்த வானம் அவனை கூட சேர்ந்துக்கிட்டு Who is he? வாடா தொழில் அதிபர். முன்னாடி உன் கூட இருந்த கரிகால இப்ப என் கூட வந்து அவனை போட்டு தள்ளிட்டீங்களாண்ணா? வைத்தியக்காரா, அவனை போட்டது விஜயகுமாரா? விஜயகுமாரை போட்டது நாமனே. அவன் எப்படி உயிரோட திரும்ப வருவா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசி. ஏய், புரிய முடியா சொல்றேன். விஜயகுமார் உயிரோடு தான் இருக்கான். கரிகாலனை போட்டது அவன் தான். அடுத்து என்னையும் உன்னையும் தான் போட வருவான். என்ன போட போறீங்களா? பாருங்க, பார்க்கலாம். முறையில கூப்பிட்டு சொல்றேன், ஜாக்கிரதையா. அதேதான் அண்ணங்க ஒரே மரியாதைக்காகத்தான் Internal fights now. சட்டையை பிடிக்காம நின்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்களை பாத்துக்கோங்க. டேய், பெருசை பாத்துக்கோடா. காணாம கிண போயிட போகுது. வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோடா. சும்மா நோய் நோயின் போன் அடிச்சுக்கிட்டு. Is there someone else? ரெண்டரை மாசத்துல பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா 150 கோடி நாமண்டா. சார், டெய்லி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். 6 மாடிக்கு மேல போனா ரூல்ஸ் படி சேஃப்டி நெட் போட்டு தான் சார் வேலை பண்ணணும். 30 மாடிக்கு மேல போயிடுச்சு சார். அர்ஜென்ட்னு அப்படியே வேலை பார்த்துட்டு வாரத்துக்கு ஒருத்தன் கொத்தா 8 பேர் செத்து சின்ன பசங்க. இந்த காரணமா காட்டி ஒருத்தன் கூட வேலைக்கு போக மாட்டான் சார். Oh. யோ சேட்டு வாயா. யோ வாயா வாயா வாயா. இந்த வாரு சேட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை. எந்த காரணத்துக்கு வேலை நிக்க கூடாது. ஆளுக்கு 1,00,000, 8 பேருக்கு 8 லட்சம். இல்ல சார் பிரச்சனை. Oh. இவனுங்கெல்லாம் பஞ்சம் புடைக்க வந்த பரதேசி பசங்க. இவனுங்களுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, செத்த ஆடுறதுக்கு சொந்தமும் கிடையாதுடா. Oh. சரி, ஒழிச்சு போ. 10 லட்சம் வர உண்டா தரேன். இந்த 10 லட்சத்தை அவனுங்கிட்ட கொடுத்துருவா பாரு. चलो इधर चलो. सेठ से बातचीत हो गया. वो हमारे सारे डिमांड्स को मान ली. अब आप सब काम कर जाओ, जल्दी जाओ, हम शाम को बात करेंगे. जाओ सब जाओ. Oh. தம்பி யாரா? இந்த அம்மாவோட புள்ள சார். ஏ தம்பி சார், அவன் ஹிந்திக்கார பையன், தமிழ் தெரியாது. பாச தெரியாது. இது தெரியுமில்ல? உனக்கு வேணாம். இதான் ஒருத்தர். Oh. சாக்லேட் வாங்கி சாப்பிடு. சாக்லேட் காவா. Hi Ram. என்ன மச்சான்? Oh God. பயப்படாதே. முத தடவையா நைட் தொடங்க வாங்கடா கூப்பிடுக்குது.
கையாளனை போட்டாங்களே அதுல கொஞ்சம் டர்ராயுது. நான்லாம் வான மாமலை கிட்ட தொழிலுக்கு புதுசா சேர்ந்தப்ப எவ்வளவு அவமானப்பட்டணும் தெரியுமா? அதெல்லாம் பார்க்காம வேலை செஞ்சனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்கேன். மாமா, கரிகால செஞ்சது விஜயகுமார் ஆவின்றாங்களே, ஆவி செய்யுமா? ஏய் நைட்ல பேசுற பேச்சா இது? பூனை இது ஆவி இது. ஏதோ போன மாதிரி இருந்ததுடா. நீ பயந்துட்ட. டேய், He came. சதீஷா, வாங்கடா. Will they fight or will they run? Whoa. Nice. அப்பாலே போ சாத்தானே. அப்பாலே போ சாத்தானே. அப்பாலே போ சாத்தானே. என்னடா சத்தம்? இதை பாக்குறவன் He's alone now. கார்த்தி, மாப்ள, பாப்பா. என் பேக்ல இருக்கிற மொத்த பணத்தை கொடுத்துறேன். Oh. Ratnam. Oh. Done. मालिक गिर गया तुम्हारा. சாக்லேட் Hmm. Woo! Woo! What a scene, bro. He's eating chocolate now. जब वो 8 लोग मरे तब तो ऐसा नहीं किया. अब जब ये एक मर गया तो इसके लिए ऐसा कर रहे हैं. वाह. மார்னிங் சார். என்னய்யா அனாதை போன மாதிரி கிடக்குறான், சுத்தி நின்னு புடுங்குறீங்களா? சார், சார் நடக்குது சார். நீ விசாரிக்கவே வேண்டாம். இது செஞ்சது விஜயகுமார் தான். யாரு? விஜயகுமார் நம்புயா, அவன் உயிரோடு தான் இருக்கான். எப்படி வரீங்க? ப்ளீஸ் வாங்க. சார், உங்களுக்கும் உங்க தம்பிக்கு இருக்கிற பிரச்சனையில உங்க தம்பிய நீங்களே போட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. Super. புரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள், நான் பாத்துக்கிறேன். போலீஸ், ஒரு போலீஸ்காரனுக்கு என் பின்னால வரக்கூடாது. இந்த காக்கி தனியை பார்த்தா தான் எனக்கு பயமாவே இருக்கு. வெளியே வெளியே. Prep, prep. What? How?
How this happened? என்ன விஜயகுமார், உன்னை ஆவின்றாங்க, சாமிங்கிறாங்க. நீ எலி. உசுருக்கு பயந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட எலி. இந்த கரிகாலனையும் ரத்தனத்தையும் செஞ்ச மாதிரி என்னை செய்யலாம்னு பார்த்தியா? ம்? நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி சப்பையா மாட்டிக்கிட்டியே. அஹ், சப்பலா, சப்பலா. அஹ், அஹ், அஹ். கேட்கல, வயசாச்சு. நான் உன்கிட்ட மாட்டல, நீதான் என்கிட்ட வந்து மாட்டிருக்க. What? யாருக்கும் தெரியாம நீங்க கொஞ்சம் கேரளா வரைக்கும் போயிட்டு வரணுங்க. இந்த நேரத்துல கேரளாக்கு எதுக்குப்பா போகணும்? அந்த வானமாமலையோட ஆளுங்க நம்மள சந்து பொந்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க இங்க இருந்து வெளியே போனாலே போதும், அவனுங்களே உங்களை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் எங்க இருக்கேன்னு கேட்டு உங்களை அடிப்பாங்க. உயிரே போடால எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டோமா? சொல்லணுங்க, நான் எங்க இருக்கேன்னு நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த முட்டா பையலுங்க என்னை தேடிக்கிட்டு இங்க வருவாங்க. சொல்ல முடியாது, அந்த முட்டா பைய வானமாமலையே என்னை தேடிக்கிட்டு என் எதிரிலே வந்து நின்னாலும் நிப்பான். Oh. நம்மோட சாவு எப்பவுமே நமக்கு வலிக்காத விஜயகுமார். ஆனா நமக்கு நெருக்கமானவங்களுடைய சாவு இருக்கு பாரு. யாரும் அடிச்சது பேபி. கூடாது பேபி. ஐ லவ் யூ பா. வலிக்குதா பேபி? இவங்கள யாரு? உனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணும், எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணும். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே இல்லைம்மா. அதுக்கு காரணம் இவங்க. இன்னைக்கு நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நம்ம அம்மாவை சாரி சொன்னாங்களா? தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டாங்களா? நான் உன்கிட்ட சாரி கேட்க சொல்றேன். அவங்களுக்கு புரியாதுமா. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இஷ்டம். தாத்தா சாரி சொல்லுங்க தாத்தா. என்னது? தப்பு பண்ண சாரி சொல்லிடுங்க. இத பாரு கண்ணா, நான் இன்னொரு தப்பு பண்ண வேண்டியிருக்கு. அதையும் செஞ்சு முடிச்சிட்டு மொத்தமா தாத்தா சாரி சொல்றேன். ஓகே? அவளுக்கு புரியல பேபி, அவளுக்கு புரியல. பஷல் நீயே சொல்லிடு. ஓகே? Whoa. ராஜேந்தர், சரி பேபி. ஐசக், போறா. ஆம்பளையா இருந்த என் பிள்ளைய தொடரா பாப்போம். Whoa. Awesome, yaar. यार फाइट सीन्स बहुत awesome है.
Boy. Oh. बूढ़े अंकल जी किसका वेट कर रहे हैं? குட் ஷோ. तेरे बेबे. தேங்க்யூ. இது பாரு, உன்னை போட்டு தள்ளுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை போகுது. உன்னை பழி வாங்கணுன்றதை விட என் பொண்ணை வளர்க்கறது தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. நீ என்ன கோடன்னு சொல்லிக்கோ, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கேன். எப்போ என் பொண்ணு அவ அம்மாவை கொண்டது நீதான் தெரிஞ்சும் கிட்ட வந்து தாத்தா சாரி சொல்லுங்கன்னு சொன்னாலும் அப்பவே ஒரு அப்பனை நான் ஜெயிச்சிட்டேன். எப்போ ஒரு அப்பாவி பொண்ணு ஈவு இறக்கம் இல்லாம உன் பையன் கற்பழிச்சு கொன்னானோ அப்பவே ஒரு அப்பனை நான் தோத்துட்டேன். கொள்ளை அடிக்கிறவன், ரேப் பண்றவன், ரயிலு குண்டு வைக்கிறவன், குடிகாரன், புறம்போக்கு, ஊர் படத்தை திருடுறவன், எச்ச நொச்ச, அவங்கெல்லாம் அப்படி ஆனதுக்கு அவனுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அவனுங்களோட அப்பனுங்க தான் முக்கியம். True. True. பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒவ்வொரு அப்பனும் குற்றவாளி தான். தப்பு பண்ணிட்டேன். உன் பிள்ளைய போடுறதுக்கு முன்னால ஒன்ன போட்டிருக்கணும்ல. என் கடைசி ஆசை என்னன்னு கேட்டல நீ. செஞ்சிட்டுமா? Clear? Special Squad 36 reporting, sir. Yes. Expect பண்ண zone ல யாருமே இல்ல sir. Zone clear, sir. Okay, clear. Oh. He's up. What a scene, man. இன்னும் 48 மணி நேரத்துல யாரு குற்றவாளிங்கிற பதிலோட உங்களை சந்திக்கிறேன். சார், அந்த கொலைகளை செஞ்சது விஜயகுமார் தான் ஒரு வதந்தி இருக்கேன் சார். வதந்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சார் சொல்ல முடியும்? இறந்து போன விஜயகுமார் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும்? சார், சில பேர் அவரை பார்த்தேன்னு சொல்றாங்களே. யார் பார்த்தா சொல்லுங்களேன். Can you name them? உங்க சர்க்குலேஷனுக்காக எங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. இப்ப இறந்து போன 3 பேருமே சொசைட்டில ரொம்ப பெரிய மனுஷா சார். சட்டத்தினால தொடவே முடியாத அவசரத்துல இருக்கிறவா. அதனால I suspect your police department has used some ghosting technique to eliminate them. Ghosting? அது என்ன? எனக்கு புரியலையே. உதாரணத்துக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே விஜயகுமார் இறந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி சட்டத்தினால தொடவே முடியாம இருக்கிற குற்றவாளிகளை ஒரு மூலமா தண்டிச்சிட்டேலோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்க ரிப்போர்ட்டிங் நிறுத்திட்டு கதை எழுத ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். செம்ம மேட்டர் இருக்கு. லாஸ்ட் क्वेश्चन சார். சொல்லுங்க. நிறைய பெரிய தலைவர்களோட மரணங்கள்லாம் இன்னும் இங்க உறுதி செய்யப்படல சார். நேதாஜி சமீபத்துல புரியுது. அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு நாங்க ஆராய்ச்சி பண்ணல சார். உயிரோட இருக்கிறதாவே நாங்க நம்புறோம். விஜயகுமார் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். தப்பு பண்ணா தட்டி கேட்க வருவாருன்னு இப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருக்கு சார். அதனால சொசைட்டில நிறைய குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. வணக்கம். பிளாக் டீ சாப்பிடுங்க விஜய். He's alive. Oh, baby's grown up. Evening, baby. இல்லாத கடையில யாருக்கு அங்கிள் டீ ஆத்துறீங்க? Just finished school. Oh. நேரா மாத்திட்டோம், ஊரா மாத்திட்டோம், கெட்டப்ப கூட மாத்திட்டோம். ஆனா டீச்சரோட மலையாளத்தை மட்டும் மாத்த முடியலையேப்பா.
धर्मेश्वर कौन है? मैं हूँ। कुरियर सर। பேபி என்ன பேபி? ஒரு சின்ன வேலை, ஒரு 10 நாள் ஊருக்கு போக வேண்டியது Oh. இருக்கு. சரி பேபி. ओके, इस जैसे कि हमने ये तेरी मूवी का सीन भी देख लिया है, व्हिच आई वाज थिंकिंग लाइक प्री क्लाइमेक्स, बट इट वाज अ क्लाइमेक्स सीन, क्योंकि मुझे नहीं पता था। आई थॉट लाइक द मूवी इज लेफ्ट स्टिल 30 मिनट्स, सो मे बी 15 मिनट, टू पार्ट्स वी हैव टू मेक फॉर प्री क्लाइमेक्स एंड क्लाइमेक्स, बट द मूवी वाज नॉट दैट मच, सो when it was getting ends, I was like, no, I don't have to cut it in 15 minutes and should not wait for another 5, because like I saw everyone is getting killed and every like revenge is being taken and like the justice has been done. So no need to wait. Like I think this is only climax scene. That's how I was just watching the movie and it got finished. Finally, we have seen the climax scene, and now which movie you want to see next to this theory? Just comment today only. Only today's comment I will take and react from tomorrow. So which Tamil movie you have to see? You want to see? You can comment down below. It could be Anbe Shivam, Captain Miller, or any other movie, whichever you want to like. Okay, you want to see like my reaction, but the most amount of comments should be there to watch that movie. Okay, and yeah, like don't do spam. Okay, one person should not do like more than one comment. I should see like how like if many people are doing comment for some movie, that only I will react. Okay, and yeah guys, that is it for this movie. It was such a fantastic, such a nice movie, emotional ride, happy movie, everything was there, and it was such a fab movie. I just enjoyed this movie a lot. What about you guys? Do you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in your commented movie. Till then, bye bye.